அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால பைரவருடைய உபாசன மந்திரத்தை பற்றியும் அதோடைய எந்திரத்தை பற்றியும் அதை பூஜை பண்ணுற முறையை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அதாவது இந்த கால பைரவருடைய உபாசனையை, அதாவது மந்திரம் எந்திரம் விஷயங்களை இதுவரைக்கும் யூடியூப் சேனலில் யாருமே கொடுத்தது கிடையாது. சரிங்களா? நான் உங்களுக்கு இன்றைக்கி அந்த கால பைரவருடைய உபாசன மந்திர முறை, அந்த இதுக்குண்டான எந்திர முறைகளை இன்றைக்கி நான் யூடியூப் சேனலில் வெளிப்படையாகவே நான் கொடுக்குறேன். எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லாமல் அந்த பூஜா முறையுடைய ரகசியங்களை நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? இது எப்படின்னு வச்சுங்க, ஒரு ஏட்டுச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு முறை. சரிங்களா? அனுபவத்துலேயும் அருமையாக கையாண்டுக்கிட்டு வரக்கூடிய முறை. சரிங்களா? ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. மற்ற தெய்வங்களை வச்சு மாந்திரீக விஷயங்கள் செய்கிற மாதிரி கால பைரவரை வச்சு நம்ம அந்த மாந்திரீக விஷயத்துக்கு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பலன் தராது. அப்போனா அந்த தெய்வத்துடைய சாபத்துக்கு தான் நம்ம ஆளாக முடியும். சரிங்களா? அதனால் என்ன செய்யணும்னா, இந்த மாந்திரிக விஷயத்துக்கு நான் காலபைரவரை உபாசனை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இந்த காலபைரவரை உபாசனை எடுக்க வேணாம். சரிங்களா? அன்றாட மக்கள் எல்லாருமே அவங்களுடைய அனுக்கிரகம் வேணும், அவரை நான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? இதை வச்சு ஏவல் பண்ணுறோம், செய்வனை பண்ணணும், இதை வச்சு நம்ம ஒரு தொலை அழிக்கணும், மாரணம் பண்ணணும், வித்வேஷனம் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி இவர் வச்சு அஷ்டகர்மம்லாம் ஆட முடியாது. சரிங்களா? நல்லா ஒரு தெளிவாகவே சொல்லிட்டேன். என்னென்ன விஷயம்லாம் பயன்படுத்தலாங்கிறத தெளிவாகவே சொல்லிட்டேன். என்னென்ன இதை வச்சுலாம் அஷ்டகர்மங்கள் அந்த மாதிரி ஆடலாம் முடியாது. சரிங்களா? வசியம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த மந்திரத்தை வச்சு ஒரு பேய் பிசாஸ் கோளாறு நீக்கலாம். சரிங்களா? இந்த சக்கரத்தை போட்டு கொடுத்து ஒரு பேய் பிசாஸ் கோளாறை நீக்கலாம். சரிங்களா? இந்த தெய்வ கட்டுகளெல்லாம் அவுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இந்த சில தெய்வங்களை கட்டு போட்டிருப்பாங்க. அந்த தெய்வங்கள் இந்த உபாசனை எடுத்துட்டீங்க, இந்த மந்திரங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, இது உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா தெய்வ கட்டுகளை அறுக்கலாம். தீராத செய்வன கோளாறுகள் எல்லாம் நீக்கலாம். சரிங்களா? தீராத செய்வன கோளாறுகளை நீக்கலாம். பிரச்சனைன்னு உங்கள்கிட்ட தேடி வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லி விபூதியே எலுமிச்சம்பழத்தை அள்ளி கொடுத்துருந்தாங்க, போயிட்டு வாங்க சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் பண்ணலாம். சரிங்களா? இது மாதிரி நல்ல விஷயங்களுக்கு இந்த விஷயங்களை வச்சு பயன்படுத்தலாம். மாந்திரிக விஷயங்களுக்காக ஒரு இதை இந்த இந்த கால பைரவரை ஏவல்லாம் செய்ய முடியாது. அதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வர சொல்லி ஏவல்லாம் ஏவ முடியாது. சரிங்களா? அப்படி நீங்கள் ஏவிங்கன்னா உங்களுக்கே பெரிய ஆபத்தாக வந்துடும். சரிங்களா? அதனால் இந்த விஷயத்தெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த கால பைரவரை உபாசனை எடுங்க. சரிங்களா? கால பைரவரை உபாசனை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சகல விதமான சித்துக்களுமே உங்களுக்கு கைகூடும். சரிங்களா? அதாவது உங்களை ஒருத்தன் எதிர்க்கவே முடியாது. உங்களை ஒருத்தன் எதிர்க்கிறான் அப்படின்னா அவன் சர்வநாசமாக போயிடுவான். சரிங்களா? அது அப்பேற்பட்ட சக்தி கொண்டது தான் இந்த கால பைரவருடைய உபாசனை. சரிங்களா? அதாவது இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய கால பைரவருடைய மந்திரத்தோடைய மூல மந்திரம் எதை கொண்டு அப்படிங்கிறத உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுங்க, பஞ்சாட்சரத்தை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. பஞ்சாட்சரத்தை கொண்டு எந்த மந்திரம் உருவாக்கப்பட்டிருக்கோ அந்த மந்திரத்துக்கெல்லாம் அளவு கடந்த சக்திகள் அதிகம். சரிங்களா? சாதாரண பீஜ மந்திரங்களுக்கும் பஞ்சாட்சரங்களை கொண்டு உருவாக்கக்கூடிய மூல மந்திரங்களுக்கு 1000 மடங்கு பலம் தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் 108 தடவை ஜபம் பண்ணி கொடுத்தாலே அருமையாக வேலை செய்யும் எல்லா விஷயத்துக்குமே. சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த உபாசனை எடுக்கிறீங்க அப்படின்னா மனசில் இந்த விஷயத்தெல்லாம் வச்சுக்கிறணும். நம்ம நல்ல விஷயம் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த மாரண வேலைகள் பண்ணுறவங்க, இந்த ஏவல் வேலைகள் பண்ணுறவங்க, சில கெட்ட காரியங்கள் மாந்திரி விஷயங்களில் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த கால பைரவர் உபாசனை சித்தி ஆகாது. சரிங்களா? அதனால் என்ன மனசுக்குள்ள நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆன்மீக விஷயத்தில் இருந்து மக்களுடைய ஒரு குறைகளை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மனசில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா தைரியமாக இந்த காலபைரவருடைய உபாசனை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காலபைரவர் அருமையாக சித்தி ஆவார். அவருடைய அனுக்கிரகமும் பரிபூர ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதை மையத்தில் வச்சு இந்த உபாசனை நம்ம எடுங்க. சரிங்களா? இந்த உபாசனையை எந்த நாளில் தொடங்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு அமாவாசையோ இல்லை ஒரு பௌர்ணமியோ இல்லை ஒரு தேய்பிரை அஷ்டமி நாட்கள்லையோ இந்த பூஜையை தொடங்கலாம்.
சரிங்களா? முதல்ல என்ன செய்றீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா, ஒரு வெள்ளி தகட்டில், அதாவது ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய எந்திரத்தை ஒரு வெள்ளி தகட்டில் என்ன செஞ்சுக்கங்கன்னா, எந்த அளவு வேணாலும் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி பாதியாக இருக்கணும். எந்த அளவாக வேணாலும் இருக்கலாம். 4 பக்கமே சரி அளவாக இருக்கணும். சரிங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு வெள்ளி எந்திரத்தை என்ன செஞ்சுக்கங்கன்னா ரெடி பண்ணிக்கங்க. ரெடி பண்ணிக்கிட்டு அந்த வெள்ளி எந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா, முதல்ல மஞ்சளில் கழுவிடுங்க, அடுத்து பாலில் கழுவிடுங்க, அடுத்து சந்தனம் பன்னீரில் கழுவி அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணிக்கங்க. சுத்தி பண்ணி முடித்த பிறகு கையில் விபூதி எடுத்துக்குங்க. விபூதி எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்கன்னா, சகல விதமான சாபங்களும் நீங்கள் இந்த எந்திரம் வந்து உயிர் பெறணும் அப்படிங்கிறதுக்காக மனசில் வேண்டிக்கிட்டு உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உங்கள் குரு எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு அந்த எந்திரத்து மேலே அந்த விபூதியை போட்டு தொடச்சிருங்க. தொடச்சி முடித்த பிறகு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய எந்திரத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த எந்திரத்தை நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? எந்திரத்தை எழுதி அந்த எந்திரத்தை என்ன செய்கிறீங்கன்னா, மறுபடிக்கும் என்ன செய்கிறீங்கன்னா, பால், பசும்பால், மஞ்சள், இளநீர், சரிங்களா, சந்தனம், பன்னீர், இந்த விஷயங்கள்னால அபிஷேகம் பண்ணிங்க. அந்த எந்திரத்தை ஒரு தெய்வ சிலைக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறோமோ அதுபோல் அபிஷேகம் செஞ்சுட்டு தெய்வமாக பைரவராக அந்த எந்திரத்தை கற்பனை பண்ணி அந்த எந்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த எந்திரத்து மேலே என்ன செய்றீங்கன்னா, அத்தர், புனுகு, செவ்வாது, கோரோசனை இதெல்லாம் என்ன செய்றீங்கன்னா சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த நான் யூடியூப்பில் சொல்லியிருப்பேன்ல, சகல தெய்வங்களையுமே வசியம் செய்யக்கூடிய மை, அதாவது வெள்ளருக்கு வில்வம், இது அருகம்புல் இதெல்லாம் சேர்த்து வந்து அரைச்சி நம்ம மை வச்சுக்கிறோம். சரிங்களா? வச்சு ஊரு கொடுத்து வச்சுக்கணும். ஒரு யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டிருப்பேன். சரிங்களா? அந்த மை இருந்துச்சு, நீங்கள் ஏற்கனவே இந்த மையை நீங்கள் பயன்படுத்தி வச்சுருக்கீங்க, தயாரித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மையை என்ன செய்றீங்கன்னா அந்த எந்திரத்தில் வைக்கணும். அந்த மை மட்டும்தான் வைக்கணும். வேறு ஏதாவது அஷ்டகர்ம மைகளை அதில் பயன்படுத்தக்கூடாது. அதாவது விநாயகர் தெய்வம், இந்த நான் சொல்லியிருக்கிற இந்த மை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம், எல்லா தெய்வமுமே ஏற்றுக்கிறோம். சரிங்களா? வேறு விதமான அஷ்டகர்ம மைகள் எல்லாம் வந்து ஒரு சில தெய்வங்கள் ஏற்றுக்கிறாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மையை மட்டும் இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கு வந்து அத்தர், புனுகு, ஜவாது மட்டும் அந்த எந்திரத்துடைய நடுப்பகுதியில் வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு அந்த எந்திரத்துக்கு சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சீங்கன்னா ரெடி பண்ணி ஒரு தாம்பாள தட்டில் விபூதி பரப்பி அந்த விபூதி தட்டு மேலே என்ன செஞ்சுருங்கன்னா நடுப்பகுதியில் இந்த எந்திரத்தை அதாவது இந்த வைரவருடைய வெள்ளி எந்திரத்தை எழுதியிருப்பீங்கள்ல, அதை என்ன செஞ்சுருங்கன்னா அந்த தாம்பாள தட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பூஜையை ஆரம்பிக்கிற எந்திரம் எழுதுறதும் அந்த நாளில் தான், அதாவது நான் சொல்லக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி இந்த மாதிரி நாட்களில் தான் அந்த எந்திரத்தை எழுதணும். பூஜை செய்கிறதும் இந்த மாதிரி என்ன செய்யுங்கன்னா இந்த நாளில் தான் பூஜை செய்யணும். சரிங்களா? இந்த பூஜையை வந்து இரவு வேளைகளில் செய்யலாம், இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம். சரிங்களா? இந்த 2 நேரங்களில் தான் செய்யணும், இடைப்பட்ட நேரங்களில் செய்யக்கூடாது. இரவு நேரம்னா ஒரு 8 மணிக்கு மேலே செய்யலாம். சரிங்களா? பிரம்ம முகூர்த்தத்துலனா நீங்கள் வந்து 4 to 6 இந்த டயத்தில் வந்து நீங்கள் இந்த பூஜையை செஞ்சுக்கிறலாம். சரிங்களா? என்னைக்கு பூஜை 48 இந்த பூஜையை வந்து 48 நாட்கள் வந்து இந்த பூஜையை செய்யணும். சரிங்களா? 48 நாட்கள் இந்த பூஜையை செஞ்சாதான் இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு சித்தியாகும். அதாவது ஒரு நாள் என்னைக்கு இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கிறோமோ, சரிங்களா, அதே டயத்தில் தான் தினசரி பூஜை ஆரம்பிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி வந்து இரவு ஒரு 8 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 48 நாளைக்குமே இந்த 8 மணி அந்த டயத்தில் தான் ஆரம்பிக்கணும். அந்த ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது, ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது, நம்மளுக்கு தேவையான நேரத்துலலாம் ஆரம்பிக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? எந்த டைம் முக்கியம். இந்த மாதிரி உபாசன பூஜை முறைகளுக்கெல்லாம் வந்து டைம் முக்கியம். இந்த பூஜை செய்யக்கூடிய நாட்களில் வந்து என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, நீங்களே உணவு சமைச்சு சாப்பிடணும். சரிங்களா? ரொம்ப கட்டுப்பாடோடும் கண்ணியமாகவும் இருக்கணும். சிறிது விரதத்தில் வந்து தவறுகள் ஏற்படக்கூடாது. என்னென்னா பைரவருடைய உபாசனை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. சரிங்களா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பக்தியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும். சரிங்களா? அதனால் அந்த பைரவர் உபாசனைலாம் பாருங்களேன், 1000க்கு ஒருத்தர் தான் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ரொம்பலாம் எடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒரு லட்சம் சொல்ல 1000க்கு சொல்கிறேன் பாரு, லட்சத்தில் ஒருத்தர் தான் இருப்பாங்க. சரிங்களா? அதனால் நான் இப்போ யூடியூப்லேயே நான் கொடுக்குறேன்னா பைரவருடைய உபாசனை கொடுக்குறேன்னா எடுக்கணும். எத்தனை பேருக்கு அந்த பைரவருடைய உபாசனை நம்ம எடுக்கணும்னு ஒரு ஆர்வம் வரும் பாருங்கள். அந்த ஆர்வம் வர்றவங்களுக்கு தான் அந்த அனுக்கிரகம் இருக்கும். சரிங்களா? சும்மாலாம் எடுத்தோம்னா நம்ம பயன்படாது. ஒரு தோளுக்கு வெறி இருக்கும், இந்த பைரவருடைய உபாசனை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி.
சரிங்களா. அதனால் இந்த மாதிரி உபாசனை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நான் சொன்ன முறையில் இந்த மாதிரி எந்திரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பைரவர் ஃபோட்டோவோ, உங்களுக்கு தெரிஞ்ச பைரவர் ஃபோட்டோவோ ஏதோ ரெடி பண்ணி ஃப்ரேம் பண்ணி கூட வச்சுக்கோங்க உங்கள் பூஜை அறையில். வச்சுக்கிட்டு அந்த இந்த பைரவரை வந்து எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்னா, தெற்கு திசை பார்த்து நீங்கள் வடக்கு திசை இல்லை உட்காந்து மந்திரம் ஜபம் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா. தெற்கு திசையில் பார்த்து பைரவருடைய ஃபோட்டோ வச்சு அந்த பைரவருக்கு அரளிப்பூ மாலை வந்து கட்டி போட்டுருங்க. ஃபோட்டோவுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு என்ன செஞ்சுக்குங்கன்னா, அரளிப்பூ சாத்தி என்ன செஞ்சுங்கன்னா, அந்த எந்திரத்தை அந்த ஃபோட்டோ படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. நீங்களும் வடக்கு திசை உங்கள் முன்னாடி அந்த எந்திர தட்டை வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய், சரிங்களா, கடையிலலாம் வாங்காதீங்க, எங்கே சுத்தமான பசு நெய் கிடைக்குதோ வாங்கி சேகரித்து வச்சுக்கோங்க. சரிங்களா. அந்த பசு நெய்யை அந்த அகல் விளக்கில் விட்டு என்ன செய்யுங்கன்னா, தீபம் போட்டுருங்க. தீபம் போட்டுட்டு அந்த எந்திரத்துக்கு முன்னாடி ஒரு வாழை இலை போட்டுருங்க. வாழை இலை போட்டு தேங்காய், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேங்காய், அவல், பொரி, கடலை, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, எலும்புச்சம்பழம், சரிங்களா, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, வாழைப்பழம் எது வைக்கிறீங்க அப்படின்னா செவ்வாழை வைங்க. சரிங்களா. வாழைப்பழம் செவ்வாழை வைங்க. ஒரு செம்பில், அதாவது இந்த இப்போ உபாசனைக்கு பயன்படுத்தும் போது இந்த பாத்திரங்கள்லாம் என்ன செய்யணும்னு சுத்தபத்தமாக இருக்கணும். அதாவது புது பாத்திரம் பயன்படுத்துங்க. சரிங்களா. இதுவும் வீட்டில் வந்து எடுத்துக்கக்கூடிய எச்சில் பாத்திரங்களில் செய்ய வேணும். பொங்கல் கூட சாமிக்கு பைரவர் உபாசனைக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு பொங்கல் கூட என்ன செய்யணும், வீட்டு பாத்திரத்தில் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா. அதனால் ஒரு மண் கலையும் ஒன்று வாங்கிக்க, ஒரு சும்மா சின்ன பானையை ஒன்று வாங்கிக்கிங்க. சரிங்களா. அந்த மண் பானையில் பொங்கல் வைங்க. சரிங்களா. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து பார்த்து பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ தெய்வமும் பார்த்து பண்ணும். சரிங்களா. இந்த மாதிரி தெய்வத்துக்கு அமைக்கிறது எல்லாமே நீங்கள் தான் ரெடி பண்ணணும். சரிங்களா. வேறு யாரும் ரெடி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப சுத்தமாக இருந்து அந்த மண் பாத்திரங்களில் தான் சமைச்சு அந்த தெய்வத்துக்கு வந்து படையல் போடணும். சக்கரை பொங்கல், சரிங்களா. சக்கரை பொங்கல் வைக்கிறவங்க வைங்க. இல்லைன்னா சக்கரை, அதாவது வெல்லம் போடாமல் தேன் மட்டும் வச்சு பொங்க வைக்கிறவங்களும் வைக்கலாம். சரிங்களா. தேன் மட்டும் போட்டு பொங்க வைக்கணும். ஒரு மண் கலையத்தில் பசும்பால் ஊற்றி காய்ச்சி என்ன செஞ்சுங்க, பசும்பால் ஊற்றி தேன் கொஞ்சம் விட்டு என்ன செஞ்சுருங்கன்னா, அதில் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு அதுலேயும் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. இளநி வைங்க. சரிங்களா. பானக்கம் வைங்க. சரிங்களா. பானக்கம் இந்த மாதிரிலாம் படையல் வச்சுருங்க. சைவ படையல் தான் போடணும், யாரும் அசைவ படையல் பின்பற்றாதீங்க. சரிங்களா. இதில் போட்டிருக்கு, சுவடிகளில் போட்டிருக்கு, சைவ பூஜை முறைகள்லாம் போட்டிருக்கு. சரிங்களா. ஆனால் எப்போவுமே இந்த சைவ பூஜை முறைகளே பண்ணுங்க. இந்த பைரவரை பொறுத்தளவு அசைவம் கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு முடியாது. சரிங்களா. அதனால் இந்த சைவ விஷயங்களை போட்டு பின்பற்றுங்க, அருமையாக வேலை செய்யும். சரிங்களா. அதனால் இந்த படையல்லாம் இது போட்டுருங்க. இது முதல் நாளும் கடைசி நாளும் மட்டும் இந்த படையல் போட்டால் போதும். சாரி, இந்த பூஜையை வந்து 48 நாட்கள் தேவை கிடையாது. சரிங்களா. ஒரு அமாவாசையில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு 21 நாட்கள், சரிங்களா, நல்லா தெரிஞ்சுக்கங்க, 21 நாட்கள் இந்த பூஜையை வந்து நம்ம செய்யணும். சரிங்களா. 21 நாட்கள். சரிங்களா. அதாவது இந்த மாதிரி பூஜை ரெடி பண்ணி வச்சுருங்க. தாம்பாளத்தட்டில் இந்த மாதிரி படையெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுருங்க. இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி சிவன் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணி, ஒரு பிள்ளையாரை சாமி கும்பிட்டு, சிவனையும் சாமி கும்பிட்டு, அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்துட்டு இந்த பூஜையை தொடங்குங்க. சரிங்களா. பக்கத்தில் இந்த பூஜை நீங்கள் பூஜை தொடங்கும் போது வெத்தலையில் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. நெய் தீபம் போட்டுட்டு எந்திரம்லாம் ரெடி பண்ணி படையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த தேங்காய் பழம் எப்போதும் உடச்சி சாமி கும்பிட்ற மாதிரி பூஜை போட்டுருங்க. பூஜை போட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 உரு கொடுக்கணும். நல்லா கவனமாக கேட்டுங்க. ஒரு நாளைக்கு 1008 உரு கொடுக்கணும். கழுத்தில் உத்திராட்ச மாலை போட்டுக்கிறேன்னா சிவப்பு கலர், நல்லா கவனமாக கேட்டுக்குங்க, சிகப்பு கலரு வேஷ்டி கட்டிக்குங்க. சரிங்களா. நீங்கள் சிவப்பு கலர் வேஷ்டி கட்டிக்கிட்டு உத்திராட்ச மாலை போட்டுக்குங்க. கையில் உருக்கும் உத்திராட்ச மாலையை வச்சுக்கோங்க. சரிங்களா. அர்ச்சனைக்கு என்ன செஞ்சுக்குங்கன்னா, வில்வ இலை, தாமரைப்பூவு, மல்லிகைப்பூவு இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா. அதனால் இந்த மாதிரி பூஜை முறையெல்லாம் பயன்படுத்தி என்ன செஞ்சுக்கணும் செய்யுங்க. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை கண்ணை மூடிக்கிட்டு நல்லா உங்களுடைய விநாயகர் பெருமானை வணங்கிங்க, உங்களோட குலதெய்வத்தை வணங்கிக்கிங்க, இஷ்ட தெய்வம், கிராம தெய்வம், பரிவார தெய்வம், எல்லா தெய்வங்களையுமே நல்லா மனமாற வணங்கிக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் பைரவரை மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி, அதாவது மனசுக்குள்ளே எந்த இடத்துல கற்பனை பண்ணணும்னா புருவ மத்தி, சரிங்களா, இந்த புருவ மத்தியில் அந்த பைரவரை கொண்டு வாங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. அதை பாரு நினச்சிக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 விதம், மொத்தம் 21 நாளைக்கு ஜபம் பண்ணணும். சரி.
மொத்தம் 21 நாளைக்கு ஜபம் பண்ணணும். சரிங்களா? இப்படி ஜபம் பண்ணி முடித்த பிறகு என்ன செய்றீங்கன்னா சித்தி ஆயிரும். சரிங்களா? இது எப்படி சித்தி ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. கனவுகளில் வந்து முதல்ல வந்து நாய் நம்ம கூடயே வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு நாய் வந்து நம்ம கூடயே பின்தொடர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏதோ ஒரு சக்தி நம்ம நடந்து போகும்போது கூட ஏதோ ஒரு சக்தி நம்ம முன்னாடி வந்து பின்தொடர்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு இந்த பூஜையை செய்யக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுக்கு எல்லா விஷயமே நல்லது நடக்கும். சரிங்களா? அப்போவே கண்டுக்கலாம் நம்ம கூட தெய்வம் வந்து அனுக்கிரகம் புரியுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வமாக இருக்கட்டும், நீங்கள் வணங்கக்கூடிய எந்த அம்பாள் தெய்வமாக இருக்கட்டும், எல்லா தெய்வமுமே உங்களுக்கு வசியமாகி போயிடும். சரிங்களா? அதனால் இதெல்லாம் அருமையான முறை. இதெல்லாம் ஏட்டுச்சுவடியில் நேற்று தான் பார்த்தேன், வாசிக்கும் போது பார்த்தேன். ஏற்கனவே நம்மளும் எடுத்திருக்கோம். சரிங்களா? நம்ம வந்து இந்த மாந்திரி விஷயத்துக்காக கிடையாது, சும்மா இந்த எந்திரம்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். நம்மளுடைய பூஜை அறையில் போட்டு 21 நாள் சித்தி பண்ணிலாம் வச்சுருக்கேன். சரிங்களா? ஆனால் இது வந்து இந்த தெய்வக்கட்டு உடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பயன்படுத்துவேன், பைரவரெல்லாம். சரிங்களா? அதனால் இதெல்லாம் எல்லார்ட்டையுமே இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட ஏவல் பிள்ளை செய்வனி சூனியமும் பக்கத்துலேயும் அணுகாது. சரிங்களா? அதனால் 21ஆவது நாள் கடைசி நாள் என்ன செய்யணும், படையல் போட்டு பூஜை பண்ணி இந்த பூஜையை முடிச்சுக்குங்க. சரிங்களா? இது வந்து நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறத விட நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி பார்த்தாத்தே உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத இது பண்ண முடியும். சில இதில் வந்து கனவுல வந்து சில விஷயங்களை வந்து உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. எப்பப்பெல்லாம் நீ கூப்பிட்றியோ அப்பப்பெல்லாம் நான் வந்து அருள் செய்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இது எல்லாருமே செஞ்சு வச்சுங்க. இந்த எந்திரத்தை சும்மாவோட பூஜை பண்ணாதவங்க சும்மாவோட எழுதி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து இந்த எந்திரத்துக்கு வந்து வில்வ இலையும் தாமரப்பு இல்லாத உதிரி பூக்களை வச்சு மந்திரம் சொல்லி ஒரு 108 ஒரு உருவோட கொடுத்துவோட அந்த எந்திரத்தை வச்சுக்கோங்க. சித்தி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இந்த எந்திரத்தை வந்து உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் போய் அந்த எந்திரத்துக்கு முன்னாடி இந்த எந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. மந்திர உருக்கள் கொடுத்து சித்தி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ரொம்ப அருமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு கை கண்ட முறை. சரிங்களா? இதெல்லாம் என்னட்ட வர்றவங்களுக்குலாம் ஒரு சில பேருங்களுக்குலாம் இந்த எந்திரத்தை தான் போட்டு கொடுத்துடுவேன். 48 நாள் 21 நாள்லாம் சித்தி பண்ண வேணாம், நீங்கள் இதை போய் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் ஒரு 3 மாதம் 4 மாதம் சும்மா பூஜை பண்ணுவாங்க, அவங்களுக்கு சித்தி ஆகி போயிடும். சரிங்களா? அவங்களுக்கும் சும்மா ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சாமி கும்பிட்டுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் அவங்களுக்கும் சித்தி ஆகி போயிடும். அப்படி முறை. சரிங்களா? இதெல்லாம் அருமையாக வேலை செய்யும். 48 நாள் உட்காந்து 21 நாள் உட்காந்து சொல்லணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அப்படி எனக்கு முழுமையாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற இருக்கிறவங்க இதை நான் சொன்ன முறையில் பூஜை பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து நான் வந்து இந்த எந்திரத்தை போட்டு நான் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதுன்னு அப்பப்போ நான் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி இந்த எந்திரத்துக்கு பூஜை பண்ணிட்டு வரேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். இந்த எந்திரத்தை வச்சு வணங்குறதுனாலையோ இதை பூஜை பண்ணுறதுனாலையோ எந்த விதமான பின் விளைவுகளும் ஆபத்துங்களும் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து இந்த பூஜையை பண்ணலாம். சரிங்களா? அதையும் சொல்லிட்டேன். இந்த பூஜையை பண்ணுறவங்க வந்து இந்த மாரண வேலைகள், இந்த மாந்திரி விஷயங்கள், கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறவங்க வந்து தயவுசெய்து இதை எடுக்க வேணாம். சரிங்களா? கண்டிப்பாக சித்தி ஆகாது. இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த வந்து சித்தி ஆக வரமாட்டார். சரிங்களா? அதனால நல்ல விஷயங்கள், மாந்திரி விஷயங்களை வச்சு பயன்படுத்துகிறவங்க இந்த பைரவரை வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எந்திரத்தையுமே எல்லாருமே வச்சுக்குங்க. சரிங்களா? ஒன்றும் தப்பு இல்லை, வச்சுக்கோங்க. எல்லாருமே வச்சு பூஜை பண்ணுங்க. சரிங்களா? அதனால் இது வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும். சரிங்களா? நான் அதுக்கு உண்டான மூல மந்திரம் என்ன, பைரவருடைய மூல மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் நங்க் மங்க் சிங்க் வங்க் யங்க் ரங்க் ரீங்க் அஷ்ட பைரவாய ஸ்வாக அப்படிங்கிறத மந்திரம். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன். ஓம் நங்க் மங்க் சிங்க் வங்க் யங்க் ரங்க் ரீங்க் அஷ்ட பைரவாய ஸ்வாக அப்படிங்கிறத மந்திரம். சரிங்களா? ஓம்னா பிரணவம். சரிங்களா? நங்கு மங்கு சிங்கு வங்கு அப்படிங்கிறது வந்து பஞ்சாட்சரம், அதாவது நமச்சிவைய அப்படிங்கிற பஞ்சாட்சரத்தை அப்படியே மாறலாக்கி என்ன செஞ்சுருக்காங்கன்னா மூலமந்திரமாக ஆக்கியிருக்காங்க. சரிங்களா? நங்கு மங்கு சிங்கு வங்கு யங்கு இதில் வந்து சகல தெய்வங்களுமே, அதாவது பஞ்சாட்சரம்னா என்னென்ன, சகல தெய்வங்களுமே கட்டுப்பட்டு அது அஷ்ட பைரவருமே இந்த எந்திரத்துக்கு சித்தி ஆகும். சரிங்களா? ஒரு பைரவர் மட்டும் கிடையாது. இந்த எந்திரத்தை பூஜை பண்ணீங்க அப்படின்னா அஷ்ட பைரவருமே, அதாவது காசி நகரில் இருக்கக்கூடிய, காசிக்கு காவலாக இருக்கக்கூடிய பைரவர் அஷ்ட பைரவர். இந்த அஷ்ட பைரவருமே என்ன செய்யக்கூடியன்னா இந்த எந்திரத்தில் அமர்ந்து உங்களுக்கு அருள் செய்வாங்க. சரிங்களா? இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.